Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1046 part 1. ஓபன் பண்ணா கிங் ஒரு பக்கம் ஜோரோவை கொல்றதுக்காக வந்துட்டான். இதுக்கப்புறம் எங்க ஓடுறது, எப்படி ஓடினாலும் அட்டாக் பண்ணுவான்னு பார்த்து பயந்து நின்றுட்டு இருப்பாங்க. சஞ்சி எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்னு வெறி புடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா கன்ஃபார்மா அவன் எவ்வளவு வேகமா ஓடி வந்தாலும் கிங்க கன்ஃபார்மா தடுக்க முடியாது. ஏன்னா இடையில பாத்தீங்கன்னா குயின் உசர் வாங்கிட்டு இருக்கான். நம்ம சாப்பர் எல்லாம் பார்த்துட்டு ஐயோன்னு கத்தி கதறி கதறி அழுவானே தவிர அவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பாடியில சுத்தமா எனர்ஜி இல்ல, எல்லாம் பீதியில இருப்பாங்க. வேணான்னு எவ்வளவு சொன்னாலும் கண்டிப்பா அவன் கேட்க மாட்டான். இருந்தாலும் சொல்லி பாப்பாங்க. இங்க சஞ்சய் கஷ்டப்பட்டு காப்பாத்தலான்னு குறுக்க வந்தா குயின் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணி அவனை கண்ட பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கிங் அவனோட முழு வெறியோட நம்ம ஜோரோவை ஒரே அடிக்க வரும்போது அவ்வளவுதான், சாப்பர் எல்லாம் சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டான். அப்பதான் நம்ம தலைவன் மார்க்கோவோட என்ட்ரி. வந்தவன் கிங்கோட அட்டாக்க அசால்ட்டா இழிச்சா மேனிக்கு தடுப்பான். எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. சாம்ராய்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, இன்னுமே அவங்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கான்னு. ஏன்னா கடைசி அவனை காட்டும் போது கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆகி போயிருந்தான். இருந்தாலும் அவனால இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ண முடியுமா, சூப்பர்னு பாராட்டி தள்ளுவாங்க. ஆக்சுவலா அவன் படுத்திருக்கும் போது ஏகப்பட்ட பேர் மார்க்கோ ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கதறி இருப்பானுங்க. மேபி அதான் வெறி பிடிச்சு வந்துட்டான் போல. ஆனா யோகரோக்கு நல்லாவே தெரியும் அவனோட பிசிக்கல் லிமிட்டை தாண்டி தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. அப்படின்னு இவங்க நினைச்சதை விடவே மார்க்கோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஆல்ரெடி அவனுக்கு ரெண்டு பேத்து கூடயும் அட் டைம்ல சண்டை போட்டு கடைசியில இப்பதானே டயர்ட் ஆயிருக்கான். தப்பு இல்லன்னு வைங்க. ஆனா இப்போ வந்து ஹெல்ப் பண்ணிட்டான் பாருங்க. இங்க மார்க்கோ என்ன பண்ணுவான், நைஸா அவன்கிட்ட பேச ஆரம்பிப்பான். அப்ப நம்ம சஞ்சய் அடி வாங்கியிருப்பான்ல, அவனுமே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருப்பான். தோரோ மேல போட்டிருந்த கட்டு ஒன்னொன்னா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ஆர்வத்துல வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, பைய கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு இருக்கான். இங்க குயின் வந்து பார்த்துட்டு, டே மார்க்கோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம சஞ்சி இந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே பிரேக் எடுத்துக்கிட்டு இருப்பான். சரி இதுக்கப்புறம் என்ன பேச்சுன்னு மறுபடியும் கிங்கும் குயினும் மார்க்கோவை அட்டாக் பண்ணலான்ட்டு வரும்போதுதான் ஐயா என்ன பண்ணிட்டான், நிறுத்துங்க இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது, அதனால நான் சரண்டர் ஆயிடுறேன். என்னன்னா அவனுக்குமே கட்ட வந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு போச்சு. பைய பாத்துட்டான். சோ இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணும்ல, நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன்ப்பா, என்னால எவ்வளவு முடியுமோ முக்கிட்டேன் முடங்கிட்டேன் முடிச்சிட்டேன், இதுக்கு மேல அசைய கூட முடியாது, நீங்க என்ன வேணுமோ பண்ணிக்கிங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஜோரோ கட்ட பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டான். இப்ப மத்தவங்க எல்லாத்துக்குமே அவனை பார்க்கும்போது கடவுள் மாதிரி தெரியறான். அந்த டைம் குயின் இருந்துகிட்டு, இனிமேட்டெல்லாம் நீ உயிரோட இருக்க கூடாது, இதோட நீ சோழிய முடிச்சிடுறேன்னு மார்க்கோவை சுடுவானா, நான் எதுவும் பண்ணல. இப்ப ஜொலிக்கிற ஸ்டார் ஒருத்தன் வருவான் பாருமா பின்னாடி இருந்து, அப்பதான் நம்ம ஜோரோவோட மாசான என்ட்ரி. அவன் அட்டாக் ரெண்டுத்தையும் அசால்ட்டா ஏர்லயே வெட்டி தள்ளிட்டு மாசா ஒரு லேண்டிய கொடுத்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வந்து நிப்பான். ஆளு பாத்தீங்கன்னா சட்டையை கழட்டின உடனே கொஞ்சம் பல்கா பயங்கரமா தான் இருக்கான். அதுவும் அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறி. இனிமேட்டெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு கிங்கும் குயினும் அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. இங்க ஜோரோ தான் எப்பவும் போல மாசா அவன் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அதே நேரம் இங்க சஞ்சு மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருப்பான். ரெண்டு பேரும் அட்ட டைம்ல பிச்சுக்கிட்டு வருவானுங்க. ஜோரோ பச்சை, நம்ம பையன் மஞ்ச. வந்த வேகத்துல கிங்குக்கும் குயினுக்கும் சமத்தியா ஒரு அடி. யோகரோ எல்லாம் பார்த்துட்டு வா வாரே வா, இத தாயா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், போல இருந்து கட்டுங்க நீ என்ஜாய் பண்ணுவாரு. அங்க அவனுங்க சாதாரணமா தெரிச்சு போய் விழுந்தா பரவாயில்ல, விழுந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போவானுங்க. அந்த அளவுக்கு மரணத்தனமான அடி. சோ பயலுக இப்ப ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. மார்க்கோ தான் என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம பாடி எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருவான். இங்க சாப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அட்டாக்க லைவா பார்த்தோன்னே மிரண்டுட்டான். என்ன அப்படி ஒரு அட்டாக் ஆச்சு. சாம்ராய்ஸ் எல்லாம் பயங்கரமா சீரப் பண்றாங்க. சூப்பர் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்னா சும்மாவா மாஸ் காட்டிட்டீங்க அப்படி இப்படின்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இப்படி இங்க அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க சண்டை ஆரம்பிச்சிட்டானுங்க. சஞ்சி ஜோரோக்குள்ள இருக்க சண்டை. சஞ்சி பார்த்துட்டு நீ எல்லாம் வந்து இப்படி ஒண்ணு கிண்ட வேண்டாம், போய் அப்படியே ஒரேடியா தூங்கிரு அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் அவன் தூங்கிட்டு இருக்கானா, எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப வந்தவன எப்படி பேசலாம் பாத்தீங்களா, ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு சண்டை கலந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஜோரோ சும்மா இருப்பானா, ரெண்டு பேர்த்து கூட சண்டை போற அளவுக்கு எல்லாம் நீ ஒர்த் இல்லப்பா, அதனாலதான் நானும் வந்துட்டேன்மா. இப்படி அவனுங்க மாத்தி வாய் தகராறு போயிட்டே தான் இருக்கும். அந்த டைமுங்கும் போது பின்னாடி கிங்கும் குயினும் அப்படியே பொறுமையா எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவனுங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. எந்த அளவுக்கு மாத்தி அவமானப்படுத்திக்குவாங்களோ அந்த வேலையை பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் புகையை கலைச்சிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நிப்பானுங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஏன்னா மார்க்கோ அவன் எனர்ஜியை ஃபுல்லா கொடுத்து சண்டை போட்டிருக்கான். சாப்பர் இடையில வந்து நிறைய சண்டை போட்டிருக்கான். அப்புறம் இவனுங்க வந்து இப்போ இவ்வளவு அடி அடிச்சிருக்கானுங்க. இடையில இன்னும் ஏகப்பட்ட சண்டை நடந்துச்சு. இவ்வளவு நடந்துமே இவனுங்க டயர்ட் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கானுங்களா, அவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்றானுங்க. இப்ப டயர்டும் ஆகணும்ல, எப்ப பார்த்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா வந்து நின்னானுங்கன்னா சரி என்னமோ ஒண்ணு. ஜோரோ பார்த்துட்டு சரி இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான். ஆமா எங்கடா என் சோறுன்னு சொல்லி சஞ்சய் கிட்ட கேட்பான். கொய்யால லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, வாயிலே மிதிப்பேன்னு அவன் பச்சை பச்சையா திட்டுவான். சரி எவ்வளவு நேரத்துக்கு தான் இவனுங்க சண்டை போடுவானுங்க, அப்பனன் தான் வந்து நின்னுட்டு இருக்கானுங்களே. இப்ப என்ன ஒரு மேட்டர்னா, இவங்க மட்டும் இந்த பேட்டில்ல வின் பண்ணிட்டாங்கன்னா
ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டா நம்ம லூஃபி கிங் ஆஃப் த பைரட் ஆயிருவா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதனால இந்த பேட்டில் எப்படியாச்சும் அவனை ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக நம்ம உசுர கொடுத்தாச்சு சண்டை போடணும்னு அவனுக்கு கூட சண்டை போட 2 பேருமே வெறித்தனமா ரெடி ஆயிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் அவங்க 2 கூடயும் சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.